என்னாச்சு பலராமா? சீக்கிரம் என் கூட வாங்க. கண்ணா அங்க என்ன பண்றானே தெரியல. என் கண்ணு, வாங்க. கண்ணா அங்க நிக்காத, அங்க இருந்து வந்துரு. வா கண்ணா, சூறாவளி கிட்ட வந்துருச்சு. கண்ணா கண்ணா. இந்த நேரத்துல நீ எங்க போயிருந்த? அம்மா அது உங்க கண்ணை எங்க போயிருந்தா நாங்க சொல்றோம். உங்க கண்ணு எங்க வீட்ல வெண்ணெய் திருடுறதுக்காக வந்திருந்தான். என்ன திருட்டா? கண்ணா நீ வெண்ணெய திருடினியா? இல்ல அம்மா. கண்ணா வாயில வெண்ணெய் ஒட்டி இருக்கு, தொடச்சுக்கோ. பாத்தீங்களா யசோதா ராணி, உங்க கண்ணு எவ்வளவு தந்திரமா பொய் சொல்றான்னு பாருங்க. இந்த நேரத்துல நாங்க உங்ககிட்ட வந்து இப்படி புகார் பண்றதுக்கு நாங்க முட்டாளா என்ன? எங்க வீட்ல இவன் வெண்ணெய் சாப்பிடுறத நானே என் கண்ணால பார்த்தேன். உண்மையை சொல்லு, நீ திருடனியா? நான் திருடல. எனக்கு தான் நீங்களே நிறைய வெண்ணெய் குடுக்குறீங்களே அம்மா. நடிக்காத, நீ உண்மையாவே வெண்ணெய திருடலையா? கோகுலத்துல எல்லாரும் நம்மளோட குடும்பம்னு அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. நீங்க என்னோட அத்தை, நான் உங்களோட மருமகன். அப்போ உங்களோட வீடு என்னோட வீடு தானே அத்தை? ஒருத்தவங்க அவங்க வீட்டுல இருந்தே வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டா அவங்கள திருடன்னா சொல்லுவாங்க. சரிதானே அம்மா? நான் உன்கிட்ட என்ன கேட்டனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ திருடனியா? அம்மா நான் இது எல்லாத்தையும் சுபல்காக தான் பண்ணேன். இந்த அத்தை இருக்காங்கல்ல, ரொம்ப சிக்கனமானவங்க. சுபல் தான் சொன்னா அத்தை, நீங்க அவனுக்கு கொஞ்சம் கூட வெண்ணெயே கொடுக்கறது இல்லையா, எல்லாத்தையும் வித்துடுறீங்களா. எனக்கு அவனை பார்க்கவே பாவமா இருந்துச்சு. அத்தை நீங்க மட்டும் அவனுக்கு ஒழுங்கா வெண்ணெய் கொடுத்துருந்தீங்கன்னா நாங்க வந்திருக்கவே மாட்டேன். இப்ப நீங்களே சொல்லுங்க அம்மா, இதுல ஏன் தப்பு என்ன இருக்குன்னு? பாவம் இந்த சுபல் நம்ம அத்தையால பலவீனம் ஆயிட்டான். சுபல் சாப்பிடுறதுக்காக தான் வெண்ணெய் எடுத்து கொடுத்தேன். அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தான் திருடுறீங்க. சுபல் சாப்பிடுற வெண்ணெயையும் நீங்க சந்தையில வித்துடுறீங்க. அத்தை திருடுறது தப்புன்னு அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. ஐயோ கடவுளே, கண்ணா நீ இப்ப ஏன் மேலே பழிய போடுறியா? அப்புறம் சுபல், நீ கண்ணகிட்ட இப்படியா சொன்ன? நான் சாப்பிட உனக்கு வெண்ணெயே கொடுக்கலையா? இல்லம்மா நான் அப்படி எதுவுமே சொல்லல. இல்ல சுபல், அம்மா கிட்ட போய் சொல்லக்கூடாது. நீ உண்மையை சொன்னா உங்க அம்மா அடிப்பாங்களா என்ன? அப்புறம் கோபு, சுந்தர், சந்தர், நீங்க எல்லாரும் அம்மா கிட்ட உண்மையை சொல்லுங்க. ஆமா, கண்ண சொல்றது உண்மைதான். நாங்க சுபலுக்காக தான் வெண்ணெய் திருடணும்.
கடவுளே, இவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க. நீங்க இவங்க யார் சொல்றதையும் நம்பாதீங்க. உங்க மக வெண்ண திருடுறத நானே என் கண்ணால பார்த்தேன். விடு உமா, உங்க எல்லாருக்கும் கண்ணை என் கையால அடி வாங்குறது சந்தோஷமா இருக்குல்ல? சொல்லுங்க, என் வீட்ல பால் வெண்ணெய் எல்லாம் குறைவாவா இருக்கு? என்னோட கண்ணு உங்க வீட்டுக்கெல்லாம் வர்றதுக்கு என் கண்ணை மட்டுமா அங்க தனியா வந்தா? அவன் நண்பர்களும் அவன் கூட இருந்தாங்கல்ல. உங்களோட மகன் கண்ணன் தான் எல்லாரையும் விட குறும்புக்காரன். இவன் தான் எல்லாரையும் தூண்டி விட்டு எல்லா சேட்ட காரியங்களையும் பண்றவன். ஆனா இப்போ உங்க முன்னாடி எப்படி நடிக்கிறான்னு பாருங்க. அவனோட அப்பாவியான முகத்தை பார்த்து ஏமாந்துராதீங்க. கவனமா பாத்துக்கோங்க, இல்லனா உங்களோட மகன் கையை விட்டே போயிடுவான். இன்னைக்கு வெண்ணைய திருடுறான், நாளைக்கு பசுக்களை திருடுவான், அப்புறம் நகைகளை திருடுவான். ஹேய், மகனை இப்படி கண்மூடித்தனமா நம்புறது நல்லதில்ல. அப்புறம் நீ என் கூட வீட்டுக்கு வா. உன்னை நான் அங்க வச்சு கவனிச்சுக்கிறேன். ஒண்ணு நம்ம வீட்டுக்கு திருடனை கூட்டிட்டு வர, அது இல்லாம ஏன் மேலேயே பழிய போடுற. வா, வீட்டுக்கு போலாம். யசோதா, நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான். நடுராத்திரி ஆயிடுச்சு. நீ சீக்கிரம் கண்ணனை கூட்டிட்டு உள்ள போ. நான் மத்த பசங்களை போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். போ. உங்களுடைய லீலையெல்லாம் பத்தி சொன்னதுக்கு உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? ஏன் உங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது மாதவா? கண்ணீர் வந்துதான் ஆகணும் ருக்மணி. நானும் ஏத்துக்கிறேன். நான் என் அன்னை கிட்ட போய் சொன்னேன், திருடுனேன். தன்னோட குழந்தைய பத்தி ஒருத்தர் குறை சொல்லும் போதுதான் அந்த தாய்க்கு வலி அதிகமாக ஏற்படும். அதனாலதான் அம்மாவுக்கும் எவ்வளவு வலி ஏற்பட்டுச்சு. தான் அம்மாவோட கண்ணில் இருந்த கண்ணீர் வராம பார்த்துக்க வேண்டியது ஒரு மகனோட கடமை. அந்த கண்ணீர் என்னாலதான் அம்மாவோட கண்கள்ல இருந்து வந்தது. அது சரிதான் மாதவா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லை. நீங்க சாதாரண குழந்தை இல்ல மாதவா. நீங்க தான் இந்த உலகத்துக்கே சிறந்த உதாரணம். இப்படி திருடி பொய் சொல்றது மூலமா நீங்க இந்த உலகத்துக்கு என்ன உதாரணம் காட்ட விரும்புனீங்க? நானும் ஒத்துக்கிறேன். கம்சனை ஒரேடியா அழிச்ச கோகுலவாசிகளுக்கு அவங்களோட பாவத்திலிருந்து முக்தி கொடுத்திருக்கணும். ஆனா கோகுலவாசிகளோட மனசை தொடர்றது, அதுல சந்தோஷம் அடையிறது, அது கூட என்னோட கடமை தான். வெண்ணெய் வெறும் பெயர் தான் ருக்மணி. ஆனா வெண்ணெய் மனசு. வெண்ணெய திருடி நான் கோகுலவாசிகளோட மனசை திருடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா கிட்ட பொய் சொன்னதை பொறுத்த வரைக்கும் நான் நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். எனக்கு தண்டனை நிச்சயம்னு. நான் இந்த உலகத்துக்கு காட்ட விரும்பின உதாரணம் இதுதான். கடவுளோ இல்ல அவதாரமோ, சின்னவங்களோ பெரியவங்களோ, யார் என்ன தப்பு பண்ணாலும் நிச்சயமா தண்டனை கிடைக்கும். அப்படின்னா அன்னை யசோதா உங்களுக்கு தண்டனை வழங்கினாங்களா மாதவா? சொல்லுங்க மாதவா. அம்மா, நான் சொல்றதை ஏன் நீங்க கேட்க மாட்டீங்க? நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா? அப்பனா என்ன திட்டிருங்க. ஏதாவது சொல்லுங்க அம்மா. அம்மா, அம்மா கொஞ்சம் நில்லுங்களே. அம்மா ஏதாவது சொல்லுங்களே. அம்மா என் கூட பேசுங்க அம்மா. பேசுங்க அம்மா. என் மேல கோவமா இருக்கீங்களா? அக்கா, இன்னைக்கு மதிய உணவுக்கு என்ன சமைக்க போறாங்க? கண்ணா அவனுக்கு பாயசம் வேணும்னு சொல்லியிருக்கான். அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லக்கா, இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம்.
பாயாசம் இல்ல, இன்னைக்கு வீட்ல விசேஷமா எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லிடுங்க. இந்த ஜீவன்கள்லாம் ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கு? மாடுகள்லாம் பயந்து ஓடுது. கடவுளே, சூறாவளி வர்ற மாதிரி இருக்கே. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அம்மா, அம்மா, நான் திருடலம்மா. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, சாப்பிட ஏதாவது கொடுங்களே. அம்மா, வயிற்றுக்குள்ள எலி ஓடிட்டு இருக்கு, ஏதாவது கொடுங்களே. அக்கா, இவன் கிட்ட நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு இவன் வயித்துல எலி ஓடினாலும் சரி, சிங்கம் ஓடினாலும் சரி, சாப்பிட எதுவும் கிடைக்காது. போதும், நிறுத்து யசோதா. அவன் சின்ன பையன், அவனுக்கு பசி எடுக்குது. உன்னோட கோவத்தை விட்டுற. இவனாலதான் மொத்த கோகுலத்துக்கு முன்னாடியும் எனக்கு அவமானம். திருடி சாப்பிட்டதுலயே இவனுக்கு வயிறு நிறைஞ்சிருக்கும். இல்லம்மா, நான் ஒன்னும் திருடல. அக்கா, நான் தண்ணி கொண்டு வர நதிக்கு போறேன். வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் உணவு சமைக்கலாம். திருடி சாப்பிட்டு வயிற்று நிரப்புறவங்களுக்கு மட்டும் நான் எதுவும் சமைக்க போறது இல்லக்கா. அம்மா, நான் திருடவே இல்லம்மா. அட, என்ன தூங்க கூட விட மாட்டாங்க. யாரு நீ? யாரு? கேள்வி கேட்கிற நிலைமையில நீ இல்ல, நான் இருக்கேன். நந்தனோட வீடு எங்க? பதில் சொல்லு. நந்தனோட வீடு எங்க இருக்கு? தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அம்மா, மன்னிச்சிருங்களே. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அம்மா. ரொம்ப நேரமா கெஞ்சுறேன்ல. இப்போ கூட மன்னிக்க மாட்டீங்களா? நான் நடனம் ஆடி காட்டவா? நான் நடனம் ஆடுறத பார்க்க மாட்டீங்களா அம்மா? பாருங்களேன். ஐயா, அம்மா, இவ்வளோ கோவமா? நான் போறதுக்கு வழியை விடு கண்ணா. நான் போய் தண்ணி கொண்டு வரணும். என்கிட்ட கொடுங்க அம்மா, நான் தண்ணி கொண்டு வரேன். நீங்க ரொம்ப மாறிட்டீங்க அம்மா. முன்னாடி எல்லாம் நீங்க என் மேல இவ்வளவு கோவப்பட மாட்டீங்க அம்மா. எல்லாரும் சொல்றது உண்மைதான், நான் உங்களோட மக இல்லைன்னு. நீங்க அண்ணனுக்கு மட்டும்தான் அம்மா, என்னோட அம்மா இல்ல. நான் இப்பவே இங்க இருந்து போறேன்.
இனி எப்பவுமே உங்க பின்னாடி நான் வரமாட்டேன். கண்ணு எனக்கு பின்னாடியே தானே வந்துகிட்டு இருந்தான். திடீர்னு எங்க போனா? கண்ணா, கண்ணா, உனக்கு எதுவும் ஆகல? இந்த பானை எப்படி உடைஞ்சது? கண்ணா, உனக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கா? எங்க காட்டு. அம்மா என்கிட்ட பேசிட்டாங்க. அம்மா என்கிட்ட பேசிட்டாங்க. அம்மா என்கிட்ட பேசிட்டாங்க. அம்மா என்கிட்ட பேசிட்டாங்க. அது சரி, இதுவும் உன் நாடகமா? எப்போ நீ என் கூட விளையாடிக்கிட்டே இருக்க. நான் உன்னோட அம்மா, உன்னோட விளையாட்டு பொம்மை இல்ல. எப்பவுமே நீ என் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க. இல்லம்மா, நான் உங்களை சமாதானப்படுத்தினேன். நீங்க தான் என் கூட பேசவே இல்லையே. அப்படியா? நான் உன்னை மன்னிக்கணும்னு இந்த மாதிரி செஞ்சியா? நான் இப்பவே உன்னை மன்னிக்கிறேன். வா, இங்க வந்து நில்லு. நீ இங்கே தான் நிக்கணும், நகரக்கூடாது. உனக்கு மன்னிப்பு வேணும்ல? கேட்டுக்க, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க கண்ணா. இந்த வளையத்தை விட்டு நீ வெளியே வரக்கூடாது. ஒரு நிமிஷம் கூட நீ வீட்டுல இருக்கிறது இல்ல. இதான் உனக்கான தண்டனை. நான் நதிக்கு போய் தண்ணி எடுத்துக்கிட்டு இங்க வர்ற வரைக்கும் நீ இந்த வட்டத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. ஒருவேளை நீ இந்த வளையத்தை விட்டு ஒரு அடி வெளியே எடுத்து வச்சாலும் அப்புறம் நான் உன்கிட்ட எப்பவுமே பேச மாட்டேன். அம்மா, என்னானாலும் இந்த வளையத்தை விட்டு வெளியே வர மாட்டேன். அண்ணா யசோதா உங்க மேல அவ்வளோ அன்பா இருந்தோம். எப்படி உங்க மேல அவங்களால கோவத்தை காட்ட முடிஞ்சது? அம்மா என் மேல அளவுக்கு அதிகமா அன்பை பொழிஞ்சாங்க. ஆனா அன்னைக்கு நான் செஞ்ச காரியத்தால அம்மாவால என்ன மன்னிக்கவே முடியல. அம்மா அப்பாவோட கடமை இதான்னு சொல்லிட முடியாத. அது அவங்க குழந்தைங்கள சந்தோஷமா பாத்துக்கிறது, அவங்கள கொஞ்சறது, இது மட்டும் கிடையாது. நல்ல காரியங்களை தான் செய்யணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்கறதும் அவசியம்தான். அதோட அவங்க செஞ்ச தப்புகளையும் மன்னிக்கணும். ஆனா அதே குழந்தை தன்னோட எல்லைகளை மீறி தவறான விஷயம் எல்லாம் செஞ்சா அவங்கள தண்டிக்கிறதையும் அவசியம் செய்யணும். எனக்கு சரியான வழியை காட்டுறதுக்காக அம்மா அவங்களோட இதயத்தை கல்லாக்கிக்கிட்டாங்க. ருக்மணி, ஒரு சின்ன பையன் மண்ணுக்கு சமமானவன் சொல்லலாம். அவன் அம்மா அப்பா கொடுக்கிற அந்த ரூபத்தை தான் அவன் எடுத்துக்குவான். மண்ணை வச்சு ஒரு அழகான பொம்மையை செய்யலாம். அதே நேரத்துல அசுத்தமான தண்ணியில கலந்து அதே மண்ணை சேராவும் மாத்த முடியும். அம்மா செஞ்சது ஒரு உன்னதமான காரியம். ஏன்னா அவங்க என்ன சிலையா செதுக்கணும்னு பார்த்தாங்க, சேரு மாதிரி இல்ல. ஒரு குழந்தைய பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா உயிரோட நடமாடக்கூடிய கடவுள் மாதிரி ருக்மணி. அதோட கடவுள் எல்லாரையும் வழிக்கு கொண்டு வர சில சமயம் தண்டனையும் வழங்குவார். ஆனா மாதவா, திருநாவர்த்தா கோகுலத்துக்கு வந்துட்டான்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எப்படி உங்களால ஒரு வலயத்துக்குள்ளேயே அமர்ந்திருக்க முடியும்? அவனோட சூறாவளி சக்தி மூலமா எப்ப வேணா அவன் உங்க முன்னாடி வந்து நிக்கலாம். கிருஷ்ணா, நீ எங்க இருக்க? நான் உன்னை தேடி கண்டுபிடிப்பேன்.
ஐயா ஐயா அவன் வந்துட்டு இருக்கான். வரா வரான்னா யார் வரா? தெளிவா சொல்லு. அவன் தான். அவன் அவன் ஒரு தாயா இருந்தோம் நான் ஏன் இவ்ளோ கடுமையா நடந்துக்கிட்டேன்? என் சின்ன கண்ணனுக்கு ரொம்ப கடுமையான தண்டனையை கொடுத்துட்டேன். வெயில்ல நிக்க வச்சுட்டேன். அவனோட பாதங்கள் சுடும். அவன் எப்படி அங்க இருப்பான்? என் கண்ணன் பண்ண குறும்புத்தனத்துக்காக அவனுக்கு இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்க கூடாது. எல்லாம் அந்த உமாவோட தப்புதான். ஏதோ கொஞ்சமா வெண்ணையை எடுத்துட்டான். அதுக்காக அப்படியே வந்து சத்தம் போட்டுட்டு போகணும்? எல்லாருமே என் கண்ண மேல குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நானும் அவனை கோவத்துல திட்டிடுறேன். நான் என்ன பண்ணுவேன்? ஒரு அம்மாவா அவன் தப்பு பண்றத பார்க்க முடியல. ஐயோ கடவுளே, இடி இடிக்குது, கருமேகங்கள் சூழுது. கண்ணு அங்க தனியா நின்னுக்கிட்டு இருப்பான். இல்ல அவன் சூறாவளியில மாட்டிக்க கூடாது. ஐயோ கடவுளே. வருதா? கோகுலத்துக்கு உன்னை வரவேற்கிறேன். இதோ வரேன். இதான் உனக்கான தண்டனை. நான் நதிக்கு போய் தண்ணி எடுத்துக்கிட்டு இங்க வர்ற வரைக்கும் நீ இந்த வட்டத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. இந்த வளையத்தை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்றது? இது ஒன்னும் சாதாரண சூறாவளி கிடையாது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பூதம் இருக்கணும். குப்பனன், ஆதிதேவா, நம்ம கிராமத்துக்கு போய் எல்லாரையும் எச்சரிங்க. எல்லாரும் அவங்களோட குழந்தைங்களை, பெண்களை, பசுக்களை எல்லாரையும் ஒரு இடத்துல பத்திரப்படுத்துங்க. வீட்டு கதவுகளை மூட சொல்லுங்க. உருசேன், நீ ஊருக்குள்ள போய் உடனே அபாயமணி அடி. மொத்த படைகளையும் ஒன்னு திரட்டி இங்க கூட்டிட்டு வா. கண்டிப்பா இது கோகுலத்தை தான் அழிக்க வந்திருக்கணும். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை எப்படியாவது தடுத்தாகணும். போங்க. மகாபிரபு, இந்த ஆபத்தான சூழல்ல இருந்து எங்களோட கோகுலவாசிகளை காப்பாத்துங்க. இவங்க எல்லாரையும் பாதுகாக்க எனக்கு சக்தி கொடுங்க பிரபு. கேளுங்க கேளுங்க, எல்லாரும் கவனமா கேளுங்க. பெண்களையும் குழந்தைகளையும் வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லுங்க. பசுக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போங்க. சீக்கிரம் போங்க. இது சூறாவளி கிடையாது, இது ஒரு பூதம். சீக்கிரம் போங்க போங்க. சரி. இங்கதான் இருக்கா மகாராஜா கம்சனோட காலன் கிருஷ்ணன். நான் அவனை அழிக்க போறேன். திருநாவர்தான் வந்துட்டான். நான் இங்க நிக்கிறேன். அம்மாவோட சொல்லையும் மீற முடியாது. கோகுலத்தையும் காப்பாத்தணும். ஊருக்குள்ள சூறாவளி வந்துட்டு இருக்கு, ஓடுங்க. நம்மளோட கோகுலத்தை இந்த பேரழிவுல இருந்து காப்பாத்துறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்களா?
வாங்க. கண்ணா கண்ணா அட யசோதாராணி இந்நேரத்துல இங்க என்ன பண்றாங்க? கண்ணா யசோதாராணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, நான் உங்களை ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு போறேன். வாங்க. இல்ல, நான் வீட்டுக்கு போகணும். என் கண்ணன் வீட்ல தனியா இருக்கான். நீங்க கண்ணனை பத்தி கவலைப்பட வேண்டாம் ராணி, நான் அவனை பாத்துக்கிறேன். மங்களா, சீக்கிரம் வா. கண்ணன் அங்க வீட்ல. யசோதா ராணியை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போ. இல்ல போங்க, இல்ல, நான் வந்துறேன். சொல்றத கேளுங்க. வாங்க நந்தராணி, வாங்க நந்தராணி, வாங்க போலாம். கண்ணா வாங்க. கண்ணா எங்க இருக்க? எங்க இருக்க மகாராஜா கம்சனோட காலன் கிருஷ்ணன்? நான் அவனை தேடி கண்டுபிடிப்பேன், அவனை வதம் பண்ணுவேன். அவன் வாழுற அந்த கோகுல கிராமத்தை மொத்தமா அழிப்பேன். அவனால என்கிட்ட இருந்து தப்ப முடியாது, தப்பிக்கவே முடியாது. இந்த வளையத்தை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு அம்மா என்னை எச்சரிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா ஏதாவது செஞ்சே ஆகணும். திருநாவரத கிட்ட இருந்து கோகுலத்தை காப்பாத்தி ஆகணும்ல. கோகுலவாசிங்க எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க. நம்ம இந்த ராட்சசனை எப்படியாவது அழிச்சாகணும். கண்ணா வாங்க நந்தராணி. இல்ல, யாராவது என் கண்ணனை காப்பாத்துங்க. வேணாம், வாங்க. என்னை விடுங்க கண்ணா. இல்ல வேணாம், நான் கண்ணன் கிட்ட இல்ல போகணும். நந்தராணி, கண்ணன் வேணாம். வீட்ல தனியா சொன்னா இருக்கான். கேளுங்க. இல்ல. அடே, இதை எப்படி மறந்த? என்னால வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, ஆனா என்னோட இரகால போக முடியல. ஏய் மாயாவி ராட்சசா, நாங்க இருக்கிற வர கோகுலத்தை உன்னால எதுவுமே செய்ய முடியாது. இன்னையோட உனக்கு அழிவுதான். ஆ! பிரமாதம், ரொம்ப பிரமாதம். மாடு மேய்க்கிறவங்கள சண்டை போட கத்துக்கிட்டீங்களா? ஆ! இது என்ன மயிலிறகா? இங்க என்ன நடக்குது? என்னுடைய சக்தி, என்னோட வேகம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மயிலிறகு எங்க இருந்து வந்தது? என்ன நடக்குது? வா, ஆ. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு மாயம் நடக்குது. இவனோட வேகம் குறையுதே. இது என்ன மாயை? இங்க என்ன நடக்குது? என்ன இது? இது என்ன? இந்த மாயாவியோட சக்தியால என்னோட பலம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் சீக்கிரமா இங்கிருந்து போயே ஆகணும். இந்த ராட்சசன் தானாவே மறைஞ்சிட்டான்.
ஆமா ஆமா அவன் பயந்து ஓடிட்டான். பாருங்களே அவனை. ஓடியே போயிட்டான். கண்ணா, என் செல்லமே, கண்ணா, கண்ணா உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல? இப்ப என்ன செய்வீங்க மாமா? திருநா வருதே, பயந்து ஓடிட்டான். கண்ணா, நீ எதுக்கு வெளியே நின்னுகிட்டு இருந்த? எவ்வளவு பயங்கரமான சூறாவளி. என்னம்மா, இந்த வளையத்தை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. வெளியில வந்திருந்தாலும் திட்டிருப்பீங்க. இப்ப போகலன்னு திட்டுறீங்க. இது நல்லது இல்ல. ரொம்ப நல்லவ மாதிரி பேசுற. நான் சொல்ற எல்லாத்தையும் கேக்குற மாதிரி. சூறாவளி வரும்போது இப்படி வெளியே நில்லுன்னு நான் ஒன்னும் உன்கிட்ட சொல்லலையே. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? அது எப்படிமா நடக்கும்? நீங்க எனக்கு நிறைய வேணா கொடுத்திருக்கீங்க பாருங்க. என்னோட பலத்தை பாருங்க. சூறாவளியாலலாம் என்ன எதுவும் பண்ண முடியாது. அந்த பாலகன் ஒரு மாயாவி மகாராஜா. நான் நிறைய முயற்சி செஞ்சேன். என்னோட வேகம் பெரிய மலையை கூட தூக்கி எறிஞ்சிருக்கு. ஆனா அவனோட மயிலிறக என்னால அசைக்க கூட முடியல. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. கொடுத்த வாக்க காப்பாத்த முடியல. மயிலிறகு மகாபலி, மிகுந்த பலம் வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த திருநாவர்தா ஒரு மயிலிறக பார்த்து பயந்து மகாராஜா கம்சங்கிட்டேயே தலை தெறிக்க ஓடி வந்திருக்க. உனக்கு வெட்கமா இல்லையா? உனக்கு வெட்கமாவே இல்லையா? சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு சரி, நான் இப்ப உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இந்த அஸ்திரத்துக்கு என்ன பேர்? என்ன உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? பதில் சொல்லு. பிரம்மாஸ்திரம். இது உன் மேல இது உடனே உனக்கு உன்னோட வாழ்க்கையிலிருந்து மன்னிப்பு கிடைச்சிரும். மன்னிச்சிடுங்க மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. நீ தோல்வி அடைஞ்சிட்டல, நீ தோக்கல. நான் உன்னோட உயிரை எடுக்க மாட்டேன். உனக்கு இன்னொரு வாய்ப்பை நான் கொடுக்க போறேன். ஒரே வாய்ப்பு. உனக்கு 2 வாய்ப்பு தர்றேன். ஒண்ணு, நீ அந்த கிருஷ்ணனை வதம் பண்ணணும். இல்லைனா நான் உனக்கு தரப்போற தண்டனை மரணம் மட்டும்தான்.
என்ன பண்ணணும்னு நீயே முடிவு பண்ணு. நீ வாழணுமா இல்ல சாகணுமா? இந்தா கண்ணா சாப்பிடு. காலையில இருந்து நீ எதுவும் சாப்பிடல. உனக்கு வேற ஏதாவது வேணுமா? நான் கொண்டு வரட்டுமா? அம்மா, இப்ப எனக்கு கொஞ்சம் கூட பசிக்கல. ஆனா எனக்கு இவ்வளவு தரேன்னு சொன்னீங்கன்னா சாப்பிட கொஞ்சம் வெண்ணையும் கொடுங்க. குறும்புக்காரன். நான் உனக்கு கொஞ்சம் வெண்ணெய் கொண்டு வரேன். அது வரைக்கும் நீ இந்த லட்டுவை சாப்பிடு. சரியா கண்ணா? வேணா யசோதா. ஏற்கனவே நீ கண்ணனை அவ்வளவு தண்டிச்சிட்ட. இப்ப அவனுக்கு இவ்வளவு உணவு கொடுக்கற. உன் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இவ்வளவு உணவு கொடுத்தனா கண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அவனுக்கு இதுவே பழக்கமாயிடும். எல்லா தப்பும் என்னோடதுதான்க்கா. கண்ணன் சின்ன பையன் தானே, ஏதோ குறும்புத்தனம் பண்றான். அதுக்காக நான் அவனை அவ்வளோ தண்டிச்சிட்டேன். அதோட என் கண்ணனும் என் மனசு கஷ்டப்படும்னு அவ்வளோ பெரிய ஆபத்து வந்தும் நகராம நின்னான். என் கண்ணை வளையத்தை விட்டு வெளியே வரவே இல்லை. நீ ஏன் இவ்ளோ பயப்படுற யசோதா? பாரு, நம்ம கண்ணனுக்கு எதுவும் ஆகாது. நீ அவன்கிட்ட இயல்பா நடந்துக்கோ. நீ அவனை தண்டிச்சிருக்க. இப்ப அவன் மேல இவ்ளோ அன்பு காட்டி நீ செஞ்சதை ஈடுகட்ட நினைக்கிறது சரியில்லை யசோதா. நீ செல்லம் கொடுக்கறது நம்ம கண்ணனுக்கு நல்லதில்ல. நீங்க சொல்றதும் சரிதான்க்கா. வாங்கண்ணா வாங்க, ஒளிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா லட்டையும் தனியாவே சாப்பிடுவியா கண்ணா? இந்த லட்டுவை அம்மா எனக்கு கொடுத்தாங்க. நான் உங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? இது என்ன கண்ணா, நீ எப்பவுமே உன் அண்ணன் கிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் பகிர்ந்து வாங்கி சாப்பிடுவ. இன்னைக்கு உனக்கு என்னாச்சு கண்ணா? நான் உங்க மேல கோவமா இருக்கேன். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீ உங்க அண்ணன் மேல ஏன் கோவமா இருக்க? சொல்லு கண்ணா. என்னன்னா, ஒரு தம்பிய பாதுகாக்க முடியாத ஒரு அண்ணன் எப்படிப்பட்ட அண்ணன்? நான் உன்னை எப்ப பாதுகாக்காம விட்டுட்டேன்? அந்த ராட்சசன் என்ன வதம் பண்ண இங்க வந்திருந்தான். அப்ப அவன் மொத்த கோகுலத்தையும் அழிச்சிட்டே இருந்தான். நான் அம்மாவோட கட்டளையால கட்டப்பட்டிருந்தேன். என்னால அந்த வளையத்தை விட்டு வெளியில வர முடியல. அண்ணா, நீங்க என்னோட அண்ணால ஏன் என்ன காப்பாத்த வரல? அப்ப நீங்களும் அந்த சூறாவளியை பார்த்து பயந்துட்டீங்களா என்ன? இல்ல இல்ல, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். அப்ப என்ன காப்பாத்த ஏன் வரல? எனக்கும் இந்த கேள்வி இருந்தது மாதவா. திருநாவர்தன் வந்தப்போ உங்க அண்ணன் அப்ப எங்க இருந்தாரு? ருக்மணி, அண்ணன் ஏன் அங்க வரலன்னு நீயும் புரிஞ்சுக்கவே இல்லையா? இல்ல, அண்ணன் அங்க வரல அப்படின்னாலும் ஏன் கூடவே தான் இருந்தாரு. அவர் உலகத்துக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க விரும்பினார். ஒரு எதிரிக்கு முன்னாடி தனியா எப்படி சமாளிக்கிறதுன்னு.
கண்ணா, இங்க என்ன பண்ற? நீ என்ன நல்லா பயமுறுத்திட்ட. நீங்க பயப்படும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா. குறும்புக்காரா. எப்ப எழுந்த? ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா. அம்மா நான் பல்ல கூட விளக்கிட்டேன். அப்ப என்னோட கண்ணுக்குட்டி எடுத்துக்கிட்டியா? அட, அங்க என்ன சத்தம்? நீதி வழங்குங்க நந்தராஜா, இது என்னோட கண்ணுக்குட்டி. இல்ல இல்ல நந்தராஜா, அது என்னோட கண்ணுக்குட்டி. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் நடந்ததை தெளிவா சொல்ற வரைக்கும் என்னால எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. இந்த கண்ணுக்குட்டி என் பசு பார்வதியோடது. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் அது குட்டி போட்டுச்சு. ஆனா இந்த பிரபல் அவனோடதுன்னு சொல்றான். இல்ல நந்தராஜா, அன்னைக்கு இவன் பசுவோட என்னோட பசுவும் யமுனை நதிக்கரைக்கு போயிருந்தது. மேய்ச்சலுக்கு அப்புறம் அது திரும்ப வரும்போது அதோட கண்ணுக்குட்டி அது கூட இல்ல. அப்புறம் இந்த கண்ணுக்குட்டிய அவனோடதுன்னு சொல்றான். சந்தேகமா இருந்தா என் மகன் கிட்ட கேளுங்க, அவன் தான் மாடு மேய்க்க போனான். உதயா, இங்க வா. கோகுல தலைவருக்கு என்னுடைய வணக்கங்கள். ஆமா நந்தராஜா, இன்னைக்கு நானும் என்னோட கண்ணுக்குட்டிகளை யமுனை நதிக்கரைக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். சாயங்காலம் எல்லா கண்ணுக்குட்டிகளையும் அழைச்சிட்டு வரும்போது இந்த கண்ணுக்குட்டியை அங்க காணும். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுதானந்த் மாமாவோட பணியால் அவங்க பசுக்களோட அவங்க கண்ணுக்குட்டிகளையும் கூட்டிட்டு வந்தா. நந்தராஜா, இந்த பிரபல் பொய் சொல்றான். என்னோட பையன்கிட்ட வேணா நீங்க கேட்டு பாருங்க. இங்க வா வா. இவன் தான் என் கண்ணுக்குட்டிகளை கூட்டிட்டு போயிருந்தான். என் அப்பா சொல்றது உண்மைதான். இவன் பொய் சொல்றான். இது என்னோட கண்ணுக்குட்டி. இவன் கண்ணுக்குட்டி காணாம போனதுக்கு வருத்தப்படுறேன். அதுக்காக என் கண்ணுக்குட்டிய அவனோட கண்ணுக்குட்டின்னு சொல்ற அதிகாரம் அவனுக்கு இல்ல. அப்ப என் கண்ணுக்குட்டியை நீ எடுத்துப்பியா? அமைதியா இருங்க, சண்டை போடாதீங்க. இங்க பாருங்க, இது சாதாரணமான விஷயம் இல்ல. பசுவால நம்மள மாதிரிலாம் பேச முடியாது. இல்லைன்னா இந்நேரம் நான் அந்த பசுக்கிட்டே கேட்டிருப்பேன். அப்புறம் இங்க இருக்க கண்ணுக்குட்டிங்க எல்லாம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பிரச்சனை உங்க 2 பேரோடது மட்டும் இல்ல, கோகுலத்துல ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்றதும். அந்த கண்ணுக்குட்டி எப்படி தொலைஞ்சது? அத நான் சொல்றேன். கண்ணா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? குறும்பு பண்ணாம அம்மா கூட போ. இங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கோம், குழந்தைங்களுக்கு இங்க எந்த வேலையும் இல்ல. ஆனா என்கிட்ட இந்த பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு. கண்ணுக்குட்டிய நடுவுல நிறுத்தி வச்சுட்டு 2 பசுக்களையும் முன்னாடி கொண்டு போங்க. அந்த கண்ணுக்குட்டி எந்த பசுவோடதோ அது அந்த பசுக்கு பக்கத்துல போயிடும். நீ அமைதியா இரு. சின்ன பையனா இருந்துட்டு நீ ரொம்ப பேசுற கண்ணா. வா, உள்ள போலாம். நான் சொன்னது சரிதான் அம்மா. கோகுலத்துல நீங்க எங்க இருந்தாலும் நான் உங்களை கண்டுபிடிச்சிருவேன். கண்ணுக்குட்டியே உங்க அம்மாவை கண்டுபிடிச்சிரும். வா, உள்ள போலாம் கண்ணா. ஒரு நிமிஷம் யசோதா, கண்ண சொல்றது சரிதான். உப்பனன், பிரபல் அப்புறம் சுதானந்தரோட பசுக்களை இங்க கூட்டிட்டு வா. இப்போ கண்ணுக்குட்டியே இங்க நீதி வழங்கும். என்ன கண்ணா? கண்ணுக்குட்டி அவுத்து விடு உப்பனந்த். பாத்தீங்களா, கண்ணுக்குட்டி கூட உங்க அம்மாவை கண்டுபிடிச்சிருச்சு. நன்றி கண்ணா, எனக்கு நியாயம் கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு நியாயம் கிடைக்கலையே நந்தராஜா. பிரபலுக்கு அவனோட கண்ணுக்குட்டி கிடைச்சிருச்சு. ஆனா என் பார்வதியோட கண்ணுக்குட்டி எங்க? நீங்க எவ்வளவு சுலபமா கிராம மக்களோட பிரச்சனையை தீர்த்துட்டீங்க மாதவா. இதுல என்ன பிரச்சனை இருந்தது ருக்மணி? ஒரு தாயோட உறவுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுல குழப்பங்கிற வார்த்தை நடுவுல வரத்துக்கான வாய்ப்பே இல்லை.
ஒரு தாயோட அன்பு அவங்களோட குழந்தைய இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வந்துடும். நீங்க சொல்றதும் சரிதான் மாதவா. ஆனா சுதானந்தனை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. பிரபலுக்கு அவரோட கண்ணுக்குட்டி கிடைச்சிருச்சு. ஆனா சுதானந்தனோட பசுவும் பார்வதியோட கண்ணுக்குட்டியும் எங்க தொலைஞ்சு போச்சு? சுதானந்துக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்கல. கோகுலத்துல இருந்த நிறைய பசுக்களோட கண்ணுக்குட்டிகளை ஒரு ஆள் திருடி இருந்தான். என்ன? கோகுலத்துல திருட்டா? கோதானத்துல ரொம்பவும் பிரசித்தி பெற்ற கோகுலத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா? ஆனா இப்படிப்பட்ட ஒரு தவற யார் செஞ்சது? அவன் கோகுலத்துக்கு எதையோ ஒன்னு தேடி வந்தான். நீங்க நினைச்சது அப்படியே நடந்துடுச்சு. ஏன்னா கோகுலவாசிங்க தொலைஞ்ச பசுக்களை தேடிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் புரிய வேண்டியவனுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இந்த விஷயம் அந்த மாயாவி பாலகன் காதுகளுக்கு போயிருக்கும். இப்போ அந்த கிருஷ்ண என்னோட வலையில விழுவான். இந்த ஒவ்வொரு பசுக்களையும் பின்தொடர்ந்து அந்த கிருஷ்ணன் என்னோட சூறாவளிக்குள் வந்து சேருவான். அது மட்டும் இல்லாம அவனை கோபாலன் அழைப்பாங்களாம். கோபாலனுக்கான அர்த்தம் பசுக்களை பாதுகாப்பவன். பசுக்களை பாதுகாப்பவன் கோபாலன், பசுக்களின் காவலன். இப்போ அவனை கொல்ல போற யமன் நான் தான். பசு இந்த உலகத்திலேயே ரொம்ப புனிதமானது. ஆனா அது திருடுறது எவ்வளவு பெரிய பாவம் மாதவா. திருநாவர்தன் இவ்ளோ பெரிய பாவத்தை உங்களை அவ முன்னாடி வர வைக்கணுங்கிறதுக்காக பண்ணிருக்கான். ருக்மணி, கோமாதாவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி அவன் ஒரு மிகப்பெரிய பாவத்தை செஞ்சிட்டான். இதுல அவன் நோக்கம் என்னன்னா, இந்த பாவத்தை செய்யறது மூலமா என்ன அவன் முன்னாடி வர வைக்கிறது தான். போய் மகாராஜா கம்சரை இங்கே கூட்டி கொண்டு வா. அவரே இங்க நேர்ல வந்து அவரோட கண்களால அந்த மாயாவி பாலகனோட முடிவை பார்க்கட்டும். ஆனா உண்மை என்னன்னா, நானும் இந்த ஒரு நொடிக்காக தான் காத்திருந்தேன். சதானந்தன் கண்ணுக்குட்டி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுதா உபநந்த்? இல்ல நந்தராஜா. கோகுலத்துல திருட்டுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. கோகுலத்துல திருடுற அளவுக்கு அப்படி என்ன பெருசா கஷ்டகாலம் வந்துருச்சு? என்னன்னு பாரு. நான் பாக்குறேன் நந்தராஜா. சொல்லுங்க, என்ன விஷயம்? நந்தராஜா, நிலைமை மோசமா இருக்கு. இவங்க எல்லாருடைய பசுக்களையும் காணோம். என்ன? முதல்ல சதானந்தர், இப்ப இவங்க எல்லாருமா? இந்த மாதிரி தீய செயல்களை யாரு செய்யறாங்கன்னு உடனே கண்டுபிடிக்கணும் உபநந்த். சரி நந்தராஜா. ஓ. அந்த கிருஷ்ணனை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிற வரைக்கும் நீங்க அவங்களுக்கு காட்டுற மரண பயத்துல அந்த கோகுலமே என்ன பார்த்து பயந்து நடுங்கணும். உன்னை இன்னைக்கு என்கிட்ட இருந்து யாரு காப்பாத்துறாங்கன்னு நான் பாக்குறேன். என்னோட காலன் துடிச்சு சாகிறத என் கண்ணால பார்க்கணும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.